ஆனாலும் நான் சில சுகாதார விதி சில காரியங்களை சொல்லுகிறேன். இதை ஏற்கனவே இப்போ கெசலில் பதிவாகும். ஆனால் அதுக்கு விளக்கமோ பயிற்சியோ கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. வாசிங்க 2 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2 யாராவது வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரீர முயற்சி என்று அங்கே எழுதியிருக்குது. பாடிலி எக்ஸசைஸு, இது லிட்டில் பெனிஃபிட்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. அதாவது உடற்பயிற்சி, சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. அந்த மொழிபெயர்ப்பாளர் தஞ்சாவூர்காரர்கள் அதனால் அது அற்ப பிரயோஜனம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அற்ப பிரயோஜனம் இல்லை, அது கொஞ்சம் பிரயோஜனம். சரீரம் அது பாடிலி எக்ஸசைஸ், அதாவது எக்ஸசைஸ் செய்கிறது அது கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள் வச்சுருக்கிறவங்க யாராவது வாசிங்க. ஒரு மோட்டாரும் இப்படி 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அது வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக பழுதாகத்தான் செய்யும், நின்றுப்போம். ஆனால் அவ்வளவு தூரம் உலக மிஷின்கள் எதுவும் ஓடாது. ஆனால் பாருங்கள், அதுக்கு அப்போ அதுக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும், அதையும் பலப்படுத்தணும், இதைகளை கவனிக்க. அப்படி நம்ம உள்ள ஒவ்வொரு பாட்டுகள், முக்கியமான 12 பாட்டுகள் இருக்குது. நம்ம ஈரல், அது கல்லீரலிருந்து மாத்திரம் 32 வகையான ஹார்மோன்கள், அதாவது திரவங்கள் சோறாக்குது. அதாவது நம்முடைய உடல் அமைப்பை பார்த்தால் உடற்கூறு படித்தவங்களுக்கு தெரியும், அது அவ்வளோ விசித்த உருவமாக. அடுத்தபடியாக நரம்பு சிஸ்டம், இது ரொம்ப ஆச்சரியமாக தேவன் அமைச்சிருக்கிறார். நமக்குள்ளே 3 மண்டலங்கள் இருக்கிறது. ஒன்று உணவு மண்டலம், வாய், உணவு, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய் என்கிறதாகும். அடுத்தபடி இரத்த மண்டலம், நம்முடைய ஹார்ட்லேருந்து ரத்தம் சரீரம் முழுவதும் பரவி திரும்ப அதை செத்து போன அணுக்கள் கார்பன் டை ஆக்சைடு இருதயத்துக்கு திரும்ப லங்ஸுக்கு அதாவது நுரையீரலுக்கு அங்கே சுத்திகரிக்கப்பட்டு மறுபடியும் ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரொட்டேஷன் நடக்குது. இது அடுத்தபடியாக உலகத்தில் எந்த மிஷினாக இருக்கட்டும் அதை அடிக்கடி சுத்தம் பண்ணி தேய்ஞ்சி போகிற மறையை சரிப்படுத்தி, அல்லது ஒரு பாட்டு இதாகிட்டுனாக்கி அது சரிப்படுத்த முடியல தூரப்பட்டு புதிய பாட்டை ஃபிட் பண்ணி மிஷின்களை வைத்துருவாங்க. அதை அடிக்கடி கவனிப்பாங்க. காராக இருக்கட்டும், எந்த எந்திர பாட்டும் தினம் சுத்தம் பண்ணி கிரீஸ் போட்டு அந்த இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் மனித எந்திரத்தை நம்ம சரியாக கவனிக்கிறதோ மேலே கூடி கொஞ்சம் கழுவிக்கிடுறோம், அதுலேயும் ரொம்ப மிஸ்டேக்குகள் செய்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் விசித்திர வினோதமாகிவிட்டோம். உலக எந்திரம் ஒன்று தொடர்ந்து இயங்கிட்டுன்னா அது தேஞ்சி, அதாவது மெலிஞ்சி அது உடஞ்சி போயிடும். கெட்டு போயிட்டா அந்த மிஷினை தூக்கி போட்டு வேறு புது மிஷின் வாங்கி விடுவாங்க. முழு மிஷினையும் தூரப்பட வேண்டியது வரும். ஆனால் நம்முடைய சரீரம் அம்பாடியில் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு இதுவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு அவயமும் வளரக்கூடியதாக இருக்குது. இப்போது ஆட்டுக்கல்லாக இருக்கட்டும், அம்மியாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், ஏதாவது அடிக்கடி ஓடினா தேஞ்சு போயிடும். அது தேஞ்சாகி இதாகும், அந்த மாதிரி புதுப்பிக்கணும், இல்லைனா மாற்றணும். ஆனால் நம்முடைய சரீரம் அப்படி இல்லை. எவ்வளோ அதிகமாக நம்முடைய சரீரத்தின் அவயங்கள் இயங்குதோ அந்த அளவுக்கு பலப்பட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பயிற்சி கொடுக்கலன்னாக்கி அது மெலிஞ்சி பலவீனமாகி கடைசியில் ஒரு நாள் அது மக்கார் பண்ணி நம்மளை படுக்க வச்சிடும். அப்போ அநேகர் சரியாக சுவாசிக்க தெரியாதனால தான் ஆஸ்துமா அது இதுன்னு பல வியாதிகள் வருது. கிராமப்புறங்களில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, சுகாதார இடத்துல எங்களுக்கெல்லாம் சுகாதாரமான காற்று கிடையாது. சுகாதாரமாக காற்று வேணுன்னா அவுட்டரில் போய் காற்று குடிக்கணும். தூசின்னா அதாவது மனிதன் கண்ணுக்கு தெரியாத விதமாக. இப்போ உங்கள் வீட்டை அடைச்சி வச்சுருங்க, 5 நாள் 1 வாரம் கழிச்சு வச்சு பாருங்கள், வீடு தூசியாக இருக்கும். எப்படி உள்ள தூசி வச்சு வந்தது? ஒரு சின்ன துவாரம் வழியாக உள்ள காற்று வந்தாலும் அது மூலமாக தூசி எல்லாத்தையும் நிரப்பும். ஆனபடினால சுவாசிக்க படிக்கணும். சுவாசம் என்ன சொல்கிறது, நாம் சாதாரணமாக சுவாசிக்கிறது அல்ல. அதாவது உடல் சுத்தம், மன சுத்தம், உடற்பயிற்சி, அதாவது கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியோ இந்த ஜீவனுக்கும் வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது, எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று பரிசுத்தர் எழுதியிருக்கார். முதல்ல உடற்பயிற்சி சொல்கிறார், பயிற்சி செய்யணும். எபிரேயர் 5:14.
பயிற்சி செய்கிற ஞானேந்திரங்களை பூர்ண வயது உள்ளவர்களுக்கு தகும். இது ஆத்மீக காரியமாக எழுதியிருக்குது. அதான் பயிற்சி செய்ய வேண்டுங்கிற வார்த்தைக்காக இந்த வார்த்தைகளை. அவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். சிம்சோனை அதான் கடைசியாக கண்ணை குத்தி கொண்டு போய் வச்சு அவரை ஒரு மண்டபத்தில் அவரை வேடிக்கை காட்ட முடியாது. அப்போ முன்னந்தரம் அடித்தார், பின்னந்தரம் அடித்தார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது தனக்கு கையிலா கொடுக்குற பையனுக்கு சொன்னார், இதை இந்த மண்டபம் தாங்கி இருக்க தூண் எங்கே இருக்குன்னு சொல்லி தூணை காட்டினான். அது 2 தூணு பக்கத்தில் இருக்க பார்த்தார். என் ஜீவன், அதான் என் கண்ணுக்கு பதிலாக பழி வாங்க முடியாது, என் ஜீவன் இந்த பெருசோடு மடிய கிடன்னு தூணை பிடிக்கிட்டார். இப்படி இன்னும் எல்லோரும் சேர்த்தாங்க. இவர் இறந்தார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளோ பலசாலியாக இருந்தார் என்று சொல்லி அதன் மூலமாக அறிகிறோம். எப்படியும் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் பரசாரிகளாக இருக்கணும். சும்மா நோஞ்சானா தேஞ்சானா காஞ்சானா பூஞ்சானா இருக்கக்கூடாது. சும்மா அந்த வியாதி இந்த வியாதின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் எனக்கு அங்கெல்லாம் தலைமை யாராவது மண்டபத்து காய்ச்சல் வந்தால் ஏசி திட்டி வரைச்சி விடுவாங்க. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது மனம், அதாவது நம்முடைய விருப்பம் இல்லாமல் தானாகவே சிந்திக்கும். அது குரங்குன்னு சொல்லுவாங்க. குரங்கு ஒரு கலையில் இருக்காது. அதனால் ஒரு இடத்துல மனம் இருக்காது. அடிக்கடி தாவிட்டு அங்கே இங்கே நின்று அதை ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கணும். நீ பேசாது இங்கே இருன்னு சொல்லி அந்த அளவுக்கு மனதை பயிற்சி பண்ணணும். அப்போது ஆன்மா மகா இறந்தது, அது அழியாது. மனிதன் பிறக்கிறதுக்கு முன்பாக இல்லை, பிறந்த பின்பாக அவன் தொடர்ந்து ஜீவிக்க போகிறான். ஜீவிக்கிறது நித்தியகாலமாக நரகத்திலே மோட்சத்திலேங்கிறது அவன் தீர்மானித்து முடிவு செய்ய வேண்டிய காரியம். அவனுடைய வில் பவருக்கு ஆண்டவர் விட்டார். உடலை காக்கும் உபாயம் அறிந்தேனே உயிர் காத்தேனே என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது உடலை காக்கிற இந்த திருமூலர் தான் யோக சாஸ்திரத்தினுடைய முக்கியமான ஆள்களில் ஒருவர், தமிழ்நாடு வரும். இன்னொன்று பதஞ்சலின்னு சொல்கிற பாம்புருவத்தில் இருப்பான்னு சொல்கிறது. அவன் ஒரு பிராமணன், தமிழ் பிராமணன், வட இந்தியாவில் பெரிய ரிஷியாக விளங்கினான். இவங்க அது உணவு மிஸ்டேக்கினாலேயும் இல்லை, எதுனால என்று சொல்லி, அதாவது உடலில் உள்ள சில காரியங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை டாக்டர்களால். பல ஆஸ்பத்திரியில் இருந்து கிட்டத்தட்ட 7 ஆஸ்பத்திரியில் நான் இருந்திருக்கிறேன். அவ்வளோத்துலேயும் உள்ள பார்ட்ஸுகள் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு யங் பாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் கொடுத்தார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் மோகன்நாத் சொல்ல கண் டெஸ்ட்டுக்காக 2 நாள் உள்ளே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லை ஐயா, ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணம் எனக்கு வியாதி வந்தது. வியாதி வந்தது பாவத்தினால் இல்லை. யாரும் வியாதிப்பட்டால் பாவத்தினால் தான் தண்டிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. உங்களுக்கு உடனே வியாதி உண்டாகும். சில இதுகள் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். அதில் அப்போ ஓய்வு, தக்க சமயத்தில் வேண்டிய ரெஸ்ட்டுகள் எடுக்கணும். வேலை செய்யட்டுங்க, ஆஃபீஸில் இருக்குங்க, டயர்ட் ஆகிட்டுனா சரி கொஞ்சம் வேலை தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு அப்படி செய்ய டக்குன்னு போய் படுக்கிறதுக்கு வசதியாக வெளியே ஒரு ரூமில் போய் படுக்கணும். இல்லைன்னா சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த நிசக்தி போன உடனே திரும்ப வேலை செய்யலாம். ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் படுத்து எழுந்திருக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. அடுத்தபடியாக உடல் உறுப்புகள் அமைப்பு இவ்விதமாக இருக்கிறது, ஏங்கிறது இந்த பிரகாரம்னு சொல்லிக்கணும். எல்லாம் கம்யூனிகேஷன் ஒரே இதாக இருக்குது. அதான் ஒன்று உணவு மண்டலம், 2வது இரத்த மண்டலம், 3வது சுவாச மண்டலம். அந்த 3 மண்டலங்களும் சேர்ந்து கம்பேராக அது இயங்குகிறது. அது எப்படி என்று இன்னும் டாக்டர்களாக கண்டுபிடிக்க முடியாத இந்த கிளைன்ஸு இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி அவங்க வெட்டி பார்த்தாங்கன்னா அது சதையோட சரியாக ஒட்டிடும், கண்டுபிடிக்க முடிகிறதில்ல. இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது மனித உடலை பற்றி. மனித உடலை ஆதாரமாக வைத்து தான் பல எந்திரங்களை உண்டாக்குனாங்க, ரோபோட் தயாரித்தது. அதனால தான் அதே உடைய பரிசுத்த நாம சுந்தரம். அன்றாட உடற்பயிற்சி, கண்டிப்பாக உடற்பயிற்சி காலையில் நீங்கள் செய்யலாம் அல்லது மாலையில் செய்யலாம். மாலையில் 4:30 to 6 வரைக்கும் உடற்பயிற்சி எப்பவும் செய்யலாம். சாப்பிடாமலும் செய்யலாம், சாப்பிட்டும் செய்யலாம். ஆனால் ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வயிறு சுத்தமாக இருக்கணும். யோகிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 8 மணி நேரம் பிராணாயாமம் செய்கிறாங்க. ஆசனம் பிராணாயாமம் காலைல 4 to 6, மத்தியானம் 11 to 1, சாயங்காலம் 6 to 8, நைட்டில் அது மாதிரி 11 to 1. அப்போது 2 மணி நேரம் அவருக்கு பயிற்சி. அதனால தான் அவங்க தேகம் கட்டுச்சட்டா, தேஜஸாக, கலராக, அவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பிட்றது தற்காரி தான். ஏதோ ஒரு சில ரிஷிகள் எங்கேயாவது மாംസം சாப்பிடுவாங்களா இருக்கும், அது விதிவிலக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி உணவு மூலமாகவும் பானத்தின் மூலமாக, தண்ணீர் அப்புறம் இந்த இது சாப்பிட்றீங்களா ஜூஸ் அது பானத்தின் மூலமாகவும், 3வது காற்றின் மூலமாக கிடைக்கும். அதிகமான சக்தி காற்றின் மூலமாக கிடைக்கிறது.
காற்றை சாப்பிட்டால் சோற்றை சாப்பிட வேண்டாம் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த மூச்சு பயிற்சி ஆசனம் இதுகளை நீங்கள் செய்தீங்கன்னாக்கி கண் பார்வை தீச்சமாக இருக்கும், அதாவது குரல் சரியாக இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் செய்ய வேண்டிய பிசிக்கல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும், மன கட்டுப்பாடும் உண்டாகும். இப்படி இந்த 5 காரியத்துங்க. ஒன்று சத்துள்ள உணவு, ரெண்டாவது அதான் உணவுலும் சத்து இல்லாத உணவு வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பெரிய வியாதி வரும், பலவீனங்கள் வரும். வெறும் சோத்தையே திங்காதீங்க. ஏதாவது ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிடுங்க, இன்னொரு வேளை வரகரிசி மற்ற கோதுமை ஏதாவது வேறு இது பண்ணுங்க. ஒரு வேளை சாப்பாடு வேணுன்னா சோறு சாப்பிடுங்க. ஆனால் நான் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சோறு திங்கலை. சோறு திங்க ஒன்றும் கட்டாயம் இல்லை, சோறு திங்கிறத ரத்து பண்ணிட்டேன். பிரியாணி வச்சாலும் சபையில் நான் பிரியாணி சாப்பிடல, எனக்கு தனியாக ஏதாவது காய்கறி கொண்டு சப்பாத்தி கொண்டு வராங்க, அதை சாப்பிட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். ஒரு வேளை இல்லாட்டி போனால் நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்லாம், இன்னொரு வேளை இந்த களி கிண்டி சாப்பிட்லாம். சோறே 3 வேளை திங்கணுங்கிறது அந்த ஆசையை விட்டுருங்க. ரெண்டாவது அரிசி சம்மந்தப்பட்ட இந்த இட்லி தோசை இதுவும் சோறு தான், அதை ரொம்ப பிரியப்படுறாங்க தமிழர்கள். எப்பயாவது சாப்பிட்லாம், ஆனால் அது வழக்கத்தை ரத்து பண்ணுறது நல்லது. அது நம்முடைய உடல் இது அதாவது தேய்கிறதெல்லாம் வளர்கிறதாகும். எந்த உறுப்பை நாம் சரியாக அதை உபயோகிக்கலையோ அவர்களுக்கு உடனே அந்த உறுப்பில் பாதிப்பு உண்டாகும். மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்கிறவர்கள், மரம் இருக்கிறவர்கள், விறகு உடைக்கிறவர்கள், பல கடினமான வேலை செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்யணும். எப்படின்னு கேளுங்க. மண்வெட்டி அவங்களுடைய கைகளும் புஜம் மாத்திரம்தான் வேலை செய்யுது. சைக்கிள் ஓட்டுறவங்க கால் மாத்திரம்தான் வேலை செய்கிறது. கார் ஓட்டுறவங்களுக்கு கை மாத்திரம் கண்ணு மாத்திரம்தான் அவங்க கவனமாக அது இருக்கணும். டைப் எடுக்கிறவங்க விரல் மாத்திரம்தான் ஒர்க் பண்ணுது. எந்த வேலை செய்தாலும் ஒரு சில பாட்டு இறங்க, மற்ற பாட்டு இறங்க வேலை. அப்போ உடற்பயிற்சிங்கிறத எல்லா பாட்டுக்கும் உடற்பயிற்சி கொடுத்து அங்கே ரத்த ஓட்டமும் அங்கங்கே ஆக்சிஜனும் அந்த உடல் அதுக்கு பலமும் உண்டாகும். இப்போ இன்றைக்கி கூட நான் காலைல 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி தான். எனக்கு நேரம் கிடைக்காத பிராணி, ஆனாலும் எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது செய்வேன். திரும்ப சாயங்காலம் நேரம் கிடைக்கும் பொழுது ஏதாவது அல்லது நைட்டில் எழுந்திரிச்சு பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்வேன். ஒரு 1/2 மணி நேரம், ஜாஸ்தி இல்லை, 2 மணி நேரமெல்லாம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம யோகி ஆகணும்னு இல்லை, சுகாதாரத்திற்காகவும் மன கட்டுப்பாட்டுக்காகவும் மன தெளிவுக்காகவும் மனதை பயிற்சியில் கொண்டு வருவதற்கும் இந்த பிராணாயாமம் ரொம்ப முக்கியமானதாகும். என்னுடைய பரிசுத்த நாமத்து இதை நான் பல காலமாக சபை மக்களுக்கு இதை புகுத்தணும்னு நல்லா பிரயாசப்படுறேன். ஊழியர் மாநாட்டை சொல்கிறேன். நம்ம ஊழியர்களை எல்லாரும் அதாவது மண்டூகங்கள் மாதிரி இருக்கிறாங்க. இவர்கள் பயிற்சி செய்யாததுனால சபை மக்களுக்கும் படித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாம்பேயில் மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்கு சுகாதார பயிற்சி கூட்டம்னு சொல்லி வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். சில வேலை இப்போ நான் வெளியே இருந்தேன்னா அந்த மாதம் மூலம் வெளியே இருந்துட்டேன்னா அந்த மாதம் இருக்காது. ஆனால் மறு மாதம் போன உடனே அதுக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு ஏதாவது பொது லீவ் வருதாதுன்னு சொல்லி பார்த்து நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய பிள்ளைகளும் மனைவிமார்களும் மகள்களும் எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும். சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் உடற்பயிற்சி. யோசுவா அங்கே வீட்டுக்கு வருவார், பிள்ளைகளுக்கெல்லாம் உடற்பயிற்சி கொடுப்பார். ஜூட்டு கிட்டு அவன் கிளைமண்டு ரூபசலம் பயங்கர கராத்தே மாஸ்டர் ஆகும். அவன் அப்படி கர்நாடிப்பான், இது பண்ணுவான். பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க குடும்பமான வரைக்கும். ஆனால் பிள்ளைகளுக்கு எப்போயாவது வியாதி வரும். வியாதி வர்றது எதுவும் இல்லை, இந்த தைமஸ் கோலம் ஏங்கிறது வரைக்கும், அது 5-6 வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து வியாதி வரும். அப்புறம் அது தன்னுடைய வேலையை நிப்பாட்டும், தைராய்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ ஆரோக்கியம் கட்டுப்பாட்டில் வரும். அதாவது மனிதனுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கட்டுப்பாட்டு கொண்டு தைராய்டு. மனிதனுடைய மூளையும் உள் பாடி ஏற்கிறது பிட்ரியூட்டி பினியாலிட்டி, அது தலையில் இருக்குது. அப்புறம் மனிதனுடைய அதாவது முக்கியமான சுத்திகரிப்பு தரம், அதாவது நம்ம லங்ஸு, அதாவது நுரையீரல் பாத்ரூம்ல கிட்னி சிலர் கிட்னி ஃபெயில் ஆகிறது காரணம் தண்ணி சரியாக குடிக்காததாகும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனால் ரொம்ப குடிக்கக்கூடாது, 4 லிட்டர் 5 லிட்டர் குடிக்கக்கூடாது, 3 லிட்டரோடு நிப்பாட்டிக்கிடணும். ஆனால் சிலர்கள் அப்படி செய்கிறதே இல்லை. பொதுவாக சாஸ்திரங்கள் எழுதுவான் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். 8 கிளாஸ் பத்தாது, 12 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். இது எல்லோரும் சரியாக கவனிங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. வேணால் ஒரு 2-3 மடக்கு குடிச்சிக்கலாம். ஒரு